உங்கள் பாடுகளிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் நீங்கள் ஆவிக்குரிய ஐக்கியத்தை கனப்படுத்துங்க. ஒன்றாக சேர்ந்து உங்கள் பிரச்சனைகளை நீங்க சந்திக்க ஜெயிக்க பழகுங்க. தனியாக நீங்கள் போராடும்படியாக தேவன் விரும்பி இருந்தா இப்படிப்பட்ட ஒரு திருச்சபை அமைப்பே காணப்பட்டிருக்காது. எதற்காக நாம் சபையாக கூடி வந்திருக்கிறோம்? எதற்காக ஆவிக்குரிய குடும்பம் என்று நாம் சொல்கிறோம் என்றால், வாரத்துக்கு ஒரு நாள் உங்களை பார்த்து ஹாய் பாய் என்று சொல்வதற்காக அல்ல. ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னா, உங்களுக்கு ஒரு வேலை காலியாக இருக்கு, அதற்கு இவர் தகுதியுள்ளவர் என்றால் அவருக்கு நீங்கள் அதை ரெஃபர் பண்ணலாம். ஒருத்தருக்கு சரீர பலவீனம் இருக்குன்னா மருத்துவரிடத்தில் அவரை கொண்டு போகலாம். பொருளாதாரத்தில் உங்களால் உதவி செய்ய முடியுமா? உதவி செய்யலாம். பேதுரு தெரிச்சாது வெளியே வருவதற்கு காரணம் சபை ஜெபித்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் விற்றெடுத்ததுக்கு காரணம் மோசனுடைய கைகளை ஆரோனும் ஊரும் தூக்கி பிடித்துக் கொண்டதுதான். இப்படி பாடுகளிலே ஒருவரை ஒருவர் தாங்குவதுதான் மேன்மையான ஒரு அனுபவம். அப்படி தாங்குவதனால்தான் பிரச்சனைகளிலிருந்து தேவ பிள்ளைகள் லகுவாக வெளியே வர முடியும் என்பதை ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள்.